இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமேஷன்னா என்னன்னு பார்த்துட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ எப்படி வந்து பேசிக்காக அனிமேட் பண்ணுறது, ஸோ அனிமேஷன் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது நம்மளோட சோடா கேனை எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சோடா கேனை அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜிங் தேவை. ஸ்டேஜ்னால் என்னென்னா இந்த சோடா கேனை நிற்க வச்சு பேக் ட்ராப்லாம் செட் பண்ணுவோம்ல கேமராவுக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு பிளெயின் தேவை. ஸோ நான் ஒரு பிளெயின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெஸ்ஸில் போய் ஒரு பிளெயின் போட்டுக்கிட்டு கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ பிளெயின் போட்டாச்சு. இப்போ இந்த பிளெயினை வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் 1 MB ஃப்ரண்ட் வியூ போயிட்டு நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக கீழே இருக்கான்னு பார்த்துக்கிறேன் சோடா கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூவு. ஸோ இந்த பக்கம்தான் நம்ம கேமரா வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்ட் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதை வந்து நான் டேப் அமுக்கி எடிட் மோடு போய்க்கிறேன். ஸோ எடிட் மோடு போயிட்டு நான் எட்ஜ் மோடுக்கு வந்துட்டு ஸோ நான் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணோட ஈயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜீல நான் இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு இதையும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ இதையும் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்குவோம். ஓகே, இப்போது இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை பிவல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து பிவல் பண்ணிவிட்டு இதோட செக்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஒரு 12 கொடுத்துக்குவோம். இதுதான் நல்லா. ஓகே, ஸோ நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போது எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இது இங்கே தான் நமக்கு வந்து கேமரா வைக்க போகிறோம். ஸோ நம்ம கேமரா க்ரியேட் பண்ணணும். ஸோ கேமரா க்ரியேட் பண்ணால் சேம் ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேமரான்னு இருக்கும். ஸோ கேமராவை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னுமே உங்களுக்கு கேமரா பக்காவாக வேணும் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வியூக்கு போயிருங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ போயிட்டீங்கன்னா இந்த வியூ கிடச்சிரும். இந்த வியூவிலேயே உங்களுக்கு கேமரா வந்து உட்காந்துரும். இங்கே போய்ட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூவிலேயே உங்களுக்கு கேமரா வந்து பக்காவாக உட்காந்துரும். ஸோ நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம டைம்லைனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா வியூ வேணும்ல நமக்கு. ஸோ அந்த கேமரா வியூவுக்கு நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே வியூ போயிட்டு லைக் வியூ பாயிண்டில் போய் கேமரா கொடுத்துருங்க. ஸோ இந்த கேமரா வழியாக என்ன தெரியும் அப்படிங்கிறது இங்கே தெரியும். ஸோ நான் கேமராவை மூவ் பண்ணுறேன். கொஞ்சம் க்ளோஸ்அப், உங்களுக்கு எந்த க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு அந்த பாட்டில்லாம் தெரியணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. லைட்டாக கூட நீங்கள் இந்த கேமராவை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த ரொட்டேஷன் இல்லை, இதை வந்து லைட்டாக குறைச்சிக்கலாம். ஓகே, ஒரு 80 வச்சுட்டு கொஞ்சம் மேலேருந்து டாப்லேருந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இது 70 கூட வச்சுக்குவோம். 70. ஓகே ஓகே இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு ஸ்டேஜிங் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர் வந்து நமக்கு தெரியுதுல்ல. ஸோ இதை பேஸ் பண்ணதுக்கு ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஆக்சிஸில் பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ நமக்கு இதுக்குள்ளே தெரிய போகிறது தான். இன்னும் கூட நம்ம சென்டர் ஸ்கேல் எக்ஸில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம நார்மல் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஈவியே வச்சுக்கலாம். ஸோ ரெண்டர் செட்டிங் போயிட்டு ஈவியை வச்சுட்டு ரெண்டர் இமேஜ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வியூ போர்ட்டில் தெரிய போகுது. ஸோ நம்ம ஈவியில் வச்சனால நமக்கு இந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நமக்கு சரியாக தெரியல. நம்ம சைக்கிள் வச்சோம்னா நமக்கு கரெக்டாக ட்ராப்லெட்ஸ் தெரியும். ஓகே, இப்போது இந்த வியூ வந்து எனக்கு செட் ஆகலை. நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கிறேன். ஸோ மேலேருந்து பார்க்குறது ஒரு வைடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் பண்ண போகிற அனிமேஷனுக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து பழையபடியே 90 டிகிரியில் வச்சு நம்ம கீழே இறக்கிக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட ரெண்டு போய் பார்ப்போம். ஸோ எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இது சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு இந்த மேலே உள்ள ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸும் நல்லா இருக்கணும். ஸோ நமக்கு இந்த கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம சென்டரில் கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு இது வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே, ஓகே இப்போ நம்ம இதை போய் வியூ பண்ணி பார்ப்போம். F12 நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு ரெண்டரை வியூ தெரியும். ஓகே, எனக்கு ஸ்டேஜிங்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இதை நம்ம வந்து அனிமேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்டேஜிங் கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அனிமேட் பண்ணுறதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து கேமராவோட மூமெண்ட் மாறி போயிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னால நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு நான் வந்து கேமராவை ஒரு அனிமேட் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன், ரொட்டேஷன் எல்லாமே இந்த கீக்கே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மாறினா கூட, ஸோ அப்புறமா மாறினா கூட எனக்கு இந்த கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டால் அந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ நான் தெரியாமல் மாற்றிட்டா கூட. அதனால் கேமரா ஒரே ஒரு கீ மட்டும் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு டிப்ஸு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேஜிங்லாம் செட் பண்ணிட்டோம். அப்போ வந்து சோடா கேனை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ சோடா கேன் அனிமேட் பண்ண போகிறதுக்கு என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 30th ஃப்ரேமில் வந்து இந்த சோடா கேன் இதே பிளேஸில் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து இந்த சோடா கேன் வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டு போயிட்டு, ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து இந்த அவுட் ஆஃப் ஃப்ரேமுக்கு வெளியில் போயிட்டு அங்கேருந்து உள்ளே வந்து நிற்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரேமில் எதுவுமே இருக்காது. 30th ஃப்ரேமில் இந்த கேன் வந்து இங்கே நிற்கும். ஸோ உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வந்து இங்கே நிற்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேனும் இந்த கேன் பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட்டு. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் எல்லாம் வந்து நமக்கு லோகோ சென்டரில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா,
ஸோ இங்கே போய்க்கிங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இதில் வச்சுட்டு இங்கே போயிட்டு மெட்டீரியல்னு இருக்க இடத்துல டெக்ஸ்சரை மாற்றுங்க. ஸோ டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா உங்கள் டெக்ஸ்சர் வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்சர் நமக்கு வந்து இதுலேயும் தெரியணும் அப்படின்னா இங்கேயும் போய் இதுலேயும் இந்த வியூ போர்ட்லேயும் மாற்றிக்கலாம். இப்போது எனக்கு வந்து இது வந்து நேராக இருக்கணும் அப்படின்னா ஓகே ஒரு 17 -17 வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒய் ஆக்சிஸில் -17 கொடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸா இந்த ஆக்சிஸுக்கு. ஸோ ஜி ஆக்சிஸில் -17 கொடுத்து எல்லாமே சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வெண்பா தெரியுதுக்குள்ள தான் இந்த நேம் நம்ம தெரிகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்படி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையுமே நம்ம வந்து பிங்கையும் க்ரீனையும் நம்ம வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து அன்மேட் பண்ணுவோம். இதை அன்மேட் பண்ணுறதுக்கு எனக்கு 30th ஃப்ரேமில் வந்து நான் கீப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு இங்கே நிற்கும். ஸோ நார்மலாக உள்ளே வந்து அப்படியே நின்னா நமக்கு பத்தாது. ஒரு டில்ட்டு பண்ணி ஒரு 20வது ஃப்ரேமில் ஒரு டில்ட்டு அதை லைட்டாக அப்படி சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் நேராக நின்னா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து டில்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை டில்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது பார்த்திங்கன்னா உள்ளே போகுது. ஸோ எனக்கு இது உள்ளே போகாமல் இந்த இடத்துல வந்து தரையிலேருந்து டில்ட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா இதோட சென்டர் பிவோட்டை இங்கே வந்து நமக்கு கொண்டாந்து செட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த 3D கர்சர் மூலமாக அதை செட் பண்ணிக்கலாம். 3D கர்சரை கொண்டாந்து இங்கே வச்சுக்குவோம். இங்கே வச்சுட்டு இப்போ இதோட ஆரிஜினை மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி செட் ஆரிஜின் டு 3D கர்சர் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட இன்னும் வரல. ஸோ ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் கொடுத்து ஆர்ஜின் டு 3D கர்சர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகாது, அருமையாக ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஆர்ஜின் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து அன்மிட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வந்து கேன் வந்து நம்ம என்ன பண்ண போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து இந்த ஃப்ரேமுக்கு வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 or 30th ஃப்ரேமில் வந்து எனக்கு ஒரு டில்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்க போகுது. டில்ட் மீன்ஸ் ஸோ இது மாதிரி ஒரு சாஞ்சிட்டு ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நிற்க போகுது. இதுதான் நம்மளோட அனிமேஷன் கான்செப்ட். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து 2 பிங்க்கும் க்ரீனும் வந்து முன்னாடி நிற்கும். ஸோ இப்போ வந்து இதை அன்மிட் பண்ணலாம். ஸோ இந்த அன்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாமே வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் Ctrl A கொடுத்தீங்கன்னா இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூக்கு வந்துடும். 0 0 0 ஸ்கேல் எல்லாமே 1க்கு வந்துடுச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு பிங்குக்கும் கொடுத்துக்குங்க. பிங்க்கும் க்ரீன் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl A கொடுத்துட்டு இதுக்கும் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ
ஓகே, இது ரெண்டுக்குமே நம்ம வந்து ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கும் ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை நீட்டாக அனிமேட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு எண்ட் வேல்யூ வந்து இங்கே தான் இருக்க போகுது, அதனால் இங்கே வச்சு நான் கீப் பண்ணிக்கிறேன். ஐயை ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் மட்டும் தான் நான் அனிமேட் பண்ண போகிறேன். ரெண்டையுமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஃப்ரேம் 1 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரேம் போகிறதுக்கு நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து ஃப்ரேமுக்கு வெளியிலேருந்து வரப்போகுது. ஸோ ஃப்ரேமுக்கு வெளியில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஐயை ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் கொடுத்து நான் கீப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வெளியிலேருந்து வந்து நிற்கிது கேனு. இப்போ எனக்கு 30th ஃப்ரேமில் உனக்கு வந்து ஒரு ஜர்க்கு கொடுக்கணும், ஜர்க் கொடுத்துட்டு நிற்கணும் அப்படிங்கும்போது நான் இது வந்து 30th ஃப்ரேம்லேருந்து அந்த டில்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இதை ஃப்ரேமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மஞ்சள் கலரில் மாறும். ஸோ மஞ்சள் கலரில் மாறிடுச்சுன்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் அதை வெளியில் கிளிக் பண்ணோடனே அது டீசெலக்ட் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு Ctrl+V கொடுக்குறேன். Ctrl+V கொடுத்தாக்கில் இந்த ஸ்டிக் எங்கே இருக்கோ அங்கே போய் இந்த கீ ஃப்ரேம் வந்து ஒட்டிக்கிறோம், அதாவது பேஸ்ட் ஆகிரும். இப்போது நான் 30 to 40 வந்து ஒரே வேல்யூ அப்படிங்கிறதுனால எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. பட் ஆனால் 30க்கு மேலே வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ நான் 30th கிட்ட வச்சு நான் என்னோடய ரொட்டேஷனை மட்டும் நான் டீல் பண்ண போகிறேன். அதாவது ஒய் ஆக்சிஸில் க்ரீன் வந்து ஒய்யா. ஸோ நான் ஒய்யில் வந்துட்டு ஒரு 15 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுறேன். 15 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை வந்து கீப் பண்ணணும். ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் இப்போ மறுபடியும் நான் கீப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ நான் ஏன் இங்கே வச்சு கீப் பண்ணேன்னா எனக்கு இங்கேருந்து வந்து சென்டரில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் டில்ட் ஆகி நிற்க போகுது. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அங்கேருந்து ஸோ இங்கேருந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு உள்ளே போயிடுது. எனக்கு ஏன் உள்ளே போகுது அப்படின்னா இதோட வந்து பிவோட் வந்து இங்கே சென்டரில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிவோட் வந்து இந்த கார்னரில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு இது வந்து ரொட்டேட் ஆகும்போது உள்ளே போகாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் வந்து 3D கர்சர் வந்து நம்ம இங்கே கொண்டாந்து வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும் இந்த இடத்துல. இப்போ ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு 3D கர்சர் கொடுத்தீங்கன்னா ஆர்ஜின் வந்து இங்கே வந்துடும். ஓகே, நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து இதனால மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெட் கொடுத்தனால இப்போ வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ரொட்டேட் தான் ஆகிருக்கு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா கரெக்டாக சென்டருக்கு வரல. ஸோ இதை வந்து சென்டராக எடுத்துக்கிட்டு முன்னாடியே நின்றுச்சு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் அனிமேட் பண்ணணும். ஸோ சென்டர் கீ ஃப்ரேமில் பாட்டில் வந்து இந்த கோட்டுக்கு சென்டரில் கொண்டு வரணும். இப்போ இங்கே வச்சு ஐ பண்ணி லொக்கேஷன் இப்போது இதை டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கீ ஃப்ரேம் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் போய் 15 கொடுத்துக்கலாம். 15 கொடுத்துட்டு இதை வந்து கீ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது இது கரெக்டாகிடுச்சு. இப்போது இந்த 2 கேனையும் நம்ம அன்வைட் பண்ணிக்கலாம் கூடவே. இந்த 2 கேனை என்ன பண்ணணும்னா இந்த கேனுக்கு பின்னாடி இருந்து வரணும். அதாவது 40th ஃப்ரேமுக்கு அப்புறம் இந்த கேனை 2ம் 42 இங்கேருந்து ஒரு 30 ஃப்ரேம் வச்சுக்கிட்டா 70th ஃப்ரேமில் வந்து நிற்கும். 40 to 80 வச்சுக்கிறோம், 40 வச்சுக்குவோம். ஸோ நான் டாப் வியூ போயிட்டேன். இந்த 2 கேனும் வந்து இப்போது இந்த 2 கேனையுமே நம்ம பின்னாடி கொண்டே வச்சுட்டு இந்த கேனுக்கு பின்னாடி இருந்து ரோல் ஆகி வர்ற மாதிரி அந்த அனிமேஷனையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பிவட்டை இதோட ஆர்ஜினுக்கு போய் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸோ ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு ஜியோமெட்ரி, அதேமாதிரி ரைட் கிளிக் பண்ணி செட் ஆர்ஜின் டு ஜியோமெட்ரி கொடுத்துங்க. இப்போது ரெண்டையுமே ஷிஃப்ட்டை பிடிச்சி ரெண்டையுமே கிளிக் பண்ணி நான் பின்னாடி கொண்டே வச்சுக்கிறேன். ஓகே, இதுதான் எனக்கு ஃபைனல் ரெண்டரில் வரப்போகிறது. இப்போது நான் வந்து 80th ஃப்ரேமில் இதை வந்து நான் கீ பண்ணிக்கிறேன். ஐ கொடுத்து லொக்கேஷன் ரொட்டேஷனை கீ பண்ணிக்கிறேன். அதுமாரி 40th ஃப்ரேமில் இது வந்து எனக்கு இந்த கேனுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும். ஸோ மறைகிற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஸோ இங்கே வச்சு ஐயை ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷனை ரொட்டேஷனையும் கீ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கேயுமே ஐயை ப்ரெஸ் பண்ணி லொக்கேஷன். இப்போ என்னாச்சுன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வெளியிலேருந்து வந்து இப்படி நின்றோம், அதுக்கப்புறம் இது வந்து இப்படி நிற்கும் வைங்க. இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால இதை ஒரு 70 ஃப்ரேமாக குறைச்சிக்கலாம். ஓகே, இன்னொன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனு வெளியிலேருந்து வரும்போது இது இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இங்கே விசிபிளாக இருக்கக்கூடாது. எனக்கு 40th ஃப்ரேமுக்கு மேலே இருந்து தான் எனக்கு இது வந்து விசிபிள் ஆகணும். அப்படிங்கும்போது நான் இதை வந்து ஒரு ஃப்ரேம் தள்ளி வச்சுக்கிறேன். 41th ஃப்ரேம் இங்கே 41 கொடுத்திங்கன்னா 41 போயிடும். ஸோ 41 ஃப்ரேமில் நான் இதை வந்து கீ பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போ 40th ஃப்ரேமில் இது வந்து எனக்கு ஸ்கேல் வந்து நான் 0வாக இருக்கும், எனக்கு தெரியக்கூடாது. ஸோ தனித்தனியாக கிளிக் பண்ணி ஸ்கேலை வந்து நம்ம அன்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே நமக்கு ஸ்கேல் அன்மேட் ஆகணும்ல. ஸோ அதையுமே ஃபஸ்ட்டு ஸ்கேல் அனிமேட் பண்ணுறது ஐ ப்ரெஸ் பண்ணி 3மே கொடுத்துக்கலாம், ஸ்கேலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ரீனுக்கும் ஸ்கேல் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்கேல் அனிமேட் ஆக போகுது, 0லேருந்து 1 ஆக போகுது. ஸோ இங்கே 1, இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரேமில் 40th ஃப்ரேமில் இது எல்லாமே 0. ஆயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஐ ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேயும் 3யுமே கீ பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பிங்க்குக்கும் 40th ஃப்ரேமில் 1, 41 ஃப்ரேமில் 1, 40th ஃப்ரேமில் 0 பண்ணணும். 0 0 0. ஸோ ஐ 3யுமே செலக்ட் பண்ணி இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீன் எம்டியாக இருக்குது, கேன் வந்து நின்றுச்சு. இது பின்னாடி வந்து நமக்கு 2 கேன் வந்து
நிற்கிது. ஸோ நார்மலாக வந்து நிற்கிறதுக்கு பொழுதா நமக்கு ரொட்டேஷனோடு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ரொட்டேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணிவிட்டு இந்த லோகோலேருந்து ரொட்டேட் ஆகி அப்படி நிற்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஓகே, இப்போ ஐ ப்ரெஸ் பண்ணி இதுக்கு கீ பண்ணிக்கலாம். அதேமாரி க்ரீனையும் செலக்ட் பண்ணி ஐசோலேட்லேருந்து எடுத்து விட்டு இந்த இங்கே வந்து பேக் ஸ்லாஷ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசோலேட் ஆகும், செலக்ட் பண்ணது மட்டும். இப்போ இதை மூவ் பண்ணிக்கிறேன். சரி, ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஜி ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு லொக்கேஷனை கீ பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா இங்கே போகும்போது ரொட்டேட் ஆகி போய் நிற்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அனிமேஷன் வந்து பாலிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து கிராப் எடிட்டர்னு இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அனிமேட் பேனலாக இருக்கட்டும். இங்கே போய் கிராப் எடிட்டர் வச்சுக்கோங்க. ஸோ கிராப் எடிட்டர் வச்சுட்டு இதை கூட நம்ம சின்னதாகிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணி இந்த கிராப் எடிட்டர் பாலிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது இங்கே போய்ட்டு நார்மலைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். உங்கள் கீபோர்டு உங்கள் மவுஸில் உள்ள ஸ்க்ரோலை கிளிக் பண்ணாலும் மூவ் ஆகி உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம இதில் வந்து நமக்கு என்ன பாலிஷ் பண்ணணும்னா இந்த ஸ்பீடு வந்து மேலேருந்து சர்ன்னு வருதில்ல, இதை வந்து நம்ம இங்கேருந்து வேகமாக வந்துட்டு இங்கே வந்தாக்கில் ஸ்லோவாகி நிற்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லொக்கேஷன் நம்ம எந்த லொக்கேஷனில் கீப் பண்ணுறோம், எக்ஸ் லொக்கேஷனில் கீப் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸ் லொக்கேஷன் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா கொம்பு மாதிரி, இந்த எக்ஸ் லொக்கேஷனில் உள்ள அந்த கொம்பை நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்படி மூவ் பண்ணி இழுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இங்கேருந்து வேகமாக போயிட்டு இங்கே ஸ்லோவாகி போகும். ஸோ இந்த கொம்பையுமே நம்ம இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா சர்ன்னு போயிட்டு அப்படி ஸ்லோவாகும். பார்ப்போமா? ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ நமக்கு இவ்வளோ ஸ்பீடாகவும் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஸ்பீடு. ஓகே, இல்லை இன்னும் வேணும் அப்படின்னா கூட நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பாலிஷ் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இதை இந்த ரெண்டு கொம்பையும் மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக இதை வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கொம்பு அந்த மாதிரி கொம்பு வரல அப்படின்னா இந்த இதில் போயிட்டு ஹேண்டில் டைப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹேண்டில் டைப்புங்கிறத விட இங்கே போயிட்டு இன்டர்போலேஷன் மோடில் போயிட்டு பெசியர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இந்த கொம்பு மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம், இதோட ரொட்டேஷனையும் நம்ம வந்து
இதே அளவுக்கு ஸ்பீடாகிட்டு ஸ்லோ ஆகிற மாதிரி ரொட்டேஷன். இதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கூட நீங்கள் கொண்டு வர முடியும். இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிட்டு டக்குன்னு இது மாதிரி வரும். இது கேவலமாக இருக்குது. ஸோ இதுதான் பெட்டராக இருக்கும். வேகமாக வந்துட்டு ஸ்லோவாக நிற்கிறது. ஓகே, இந்த சைடுமே நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஸோ இதில் நீங்கள் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி நீங்கள் கொண்டு வரும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபர்ட்டு அண்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கேனுக்கு நம்ம வந்து கிராப் எடிட்டரில் போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 கேனுக்கும் வந்து நம்ம இன்னொரு மெத்தடில், ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நார்மலாக இப்படி வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன் மோடுன்னு இருக்குல்ல. ஸோ இங்கே போயிட்டு இதில் போயிட்டு கியூபிக்னு கொடுங்க. ஸோ கியூபிக்னு கொடுத்துட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு ஈஸி இன் ஈஸி அவுட் கொடுங்க. ஓகே, ஸோ சேம் தான் இங்கேயுமே. இங்கே போய்ட்டு ஈஸி இன் ஈஸி அவுட் ஆர் ஆட்டோமேட்டிக் ஈஸின்னு கொடுக்கலாம். ஸோ ஈஸி இன் ஈஸி அவுட்டை கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ரொட்டேஷன் ஆகி நிற்கும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ நம்ம வந்து பக்காவாக அன்மியூட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பக்காவாக அன்மியூட் பண்ணிட்டோம். இதை வந்து லைட் பண்ணி எப்படி வந்து ரெண்டர் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.